உலகின் முதல் பெண்கள் குழு விண்வெளியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்பியது. உலகின் முதல் பெண்கள் குழு விண்வெளி சுற்றுப்பயணம் சென்று திரும்பிய காட்சிகள்தான் இவை. கடந்த 1963ஆம் ஆண்டு ரஷ்ய விண்வெளி வீராங்கனை வாலண்டினா தெரஸ்கோவா தனியாக விண்வெளி பயணம் மேற்கொண்டார். அதன்பின் முதல் முறையாக முற்றிலும் பெண்கள் மட்டுமே அடங்கிய குழு தனியாக விண்வெளி பயணம் சென்று திரும்பியுள்ளது. அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெலாஸுக்கு சொந்தமான ப்ளூ ஆரிஜின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நியூ ஷெப்பர்ட் என்ற விண்கலம் மூலம் மனிதர்களை விண்வெளி சுற்றுலா அழைத்துச் சென்று வருகிறது. அதன்படி விண்வெளி பயணத்தில் புது முயற்சியாக முற்றிலும் பெண்கள் மட்டுமே அடங்கிய குழுவை இந்த நிறுவனம் விண்வெளிக்கு அனுப்பியது. இந்த குழுவில் பாப் பாடகி கேட்டி பெர்ரி, பத்திரிகையாளர் கேல் கிங், வழக்கறிஞர் அமாண்டா நோயன், நாசாவின் முன்னாள் விஞ்ஞானி ஆயிஷா போவே, திரைப்பட தயாரிப்பாளர் கேரியன் ஃப்ளின் ஆகியோர் இடம்பெற்றனர். இக்குழுவை வழிநடத்த ஜெஃப் பெசோஸின் காதலியான லாரன் சான்சஸ் உடன் சென்றார். மேற்கு டெக்சாஸில் உள்ள நிறுவனத்தின் ஏவுதளத்தில் இருந்து புறப்பட்ட விண்கலம் ஏறத்தாழ 107 கிலோமீட்டர் பயணித்து புவிவட்ட பாதையை சென்றடைந்தது. New Shepard has cleared the tower. பூமியின் வளிமண்டலத்திற்கு மேல் உள்ள கார்மன் எல்லைக்கோடு பகுதியில் சில நிமிடங்களுக்கு ஈர்ப்பு விசை தன்மை மற்றும் எடையின்மையை உணர்ந்த பெண்கள் குழு விண்வெளியில் இருந்தபடி பூமியின் அற்புதமான காட்சிகளை கண்டு களித்தனர். பதினோரு நிமிடங்கள் கொண்ட விண்வெளி சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு மகளிர் குழு பத்திரமாக பூமிக்கு திரும்பியது. விண்வெளி சுற்றுப்பயணம் சுவாரஸ்யமான ஒன்றாக அமைந்ததாக பத்திரிகையாளர் கெயில் கிங் தெரிவித்தார். But the flight instructor said that I am her best success story. Why? Because she's never had somebody go through the course who's terrified of flying. பூமியில் முத்தமிட்டு பாப் பாடகி கேட்டி பெர்ரி தனது நன்றியை தெரிவித்தார். இது வெறுமனே ஒரு விண்வெளி பயணமாக மட்டுமல்லாமல் மக்களின் மனநிலையை மாற்றுவதற்கும் எதிர்கால சந்ததிகளை ஊக்குவிப்பதன் நோக்கங்களை உள்ளடக்கிய பயணம் என ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் தெரிவித்துள்ளது.